இங்கே போனால் எப்போ ஷூட் பண்ணுறோம் சார்? ஆக்சுவலி ஆகஸ்ட் இது ஜெயிலர் வந்து இன்னொரு 2-3 டேஸ் ஷூட்டிங் இருக்குது. அந்த முதல்ல சொன்னேன் நான், இந்த ரிலீஸ் டேட் வந்து ப்ரொடக்ஷன் ஆஃபீஸ் அவங்க ரிலீஸ் பண்ணாங்க. படத்தோட கதை கதைக்களம் அப்படி இருக்கு? கதை மொழி கமல் சார் நடிக்கிற படம் கதை தேர்வாயிடுச்சா? கதை தெருவாயிடுச்சு. என்ன மாதிரியான கதைக்களம் சொல்லுது? அது டேரக்டர் தான் சார். சொல்லுங்கள். இத்தனை ஆண்டுகாலமாக அரசியல் சினிமாவில் வந்து பயணிச்சுட்டு வரீங்க, நடிகை அரசியல் தலைவராக பார்த்துருக்கீங்க. தற்பொழுது நீங்கள் ஒரு சக நடிகராக ஜனநாயகன் படம் முடக்கப்பட்டதுக்கு உங்களோட கருத்து என்ன சார்? சாரி, எனக்கு கருத்து சொல்லுங்கள் சார். இன்னொரு முக்கியமான கேள்வி, நீங்கள் ஒரு மூத்த அரசியல் நடிகராக இருக்கிறீங்க. இப்போ உள்ள இளைஞர்கள் நடிகர்கள் மேலே ரொம்ப இதுபட்டு ஒரு ஆர்வமாக போயிட்டு அவங்க ரொம்ப இதாக பண்ணுறாங்க. நிறைய பேர் கீழே விழுந்து அடிபட்டு உயிரிழக்கிறத கூட நம்ம பார்க்க முடியுது. ஒரு மூத்த நடிகராக இளைஞர்களுக்கு, நடிகர்கள் மீது அதிக ஆர்வமாக போகிற இளைஞர்களுக்கு என்ன சார் சொல்லுவீங்க? இல்லை, இந்த இளைஞர்கள் தான் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். அவங்க ஏதாவது அடிப்பட்டால் அவங்களுக்கு தானே காயமாகும். ஸோ அவங்க தான் வந்து ஜாகிரதையாக இருக்கணும். இழப்புக்கு பிறகு பெற்றோர்கள் ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஆனால் இதை இளைஞர்கள் புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஒரு மூத்த நடிகராக நம்ம தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அறிவுரை சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் சார். முதல்ல வந்து படிக்கிற டயத்தில் வந்து படிப்பில் மட்டும்தான் அவங்களுடைய முழு கவனம் இருக்கணும். அந்த டயத்தை விட்டாங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் வாழ்க்கையில் வந்து அவங்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும். அதை மட்டும் அவங்க மைண்டில் வச்சுக்கிட்டு படிப்பில் மட்டும் அவங்க வந்து திருவிழா அவங்க சிந்தனை அவங்க எல்லாமே அதில் தான் இருக்கணும். முதல்ல வந்து உடம்பு ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். இந்த டயத்தில் முதல்ல சொல்கிறது வந்து இளைஞர்களுக்கு தயவு செஞ்சு இந்த குடிப்பழக்கத்தில் கஞ்சா இதெல்லாம் வந்து தயவு செஞ்சு இதில் வந்து நீங்கள் அடிமையாகாதீங்க. அது பண்ணால் அவங்க வாழ்க்கையே கெட்டு போயிடும். அது நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் சம்மந்தப்பட்ட தாய் தந்தை பிரதர்ஸ் குடும்பம் எல்லாரையும் வாழ்க்கையை நீங்கள் நரகமாக்கிட்டு. ஸோ அதில் மட்டும் நீங்கள் வந்து யாராவது அப்படி உங்களுக்கு நண்பர் கிடச்சா அந்த நண்பர்கிட்ட அவங்க கிட்டே வந்து கிட்டே கூட போகாதீங்க, தூரம் இருக்கு. தேங்க்யூ சார். இப்போ